ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் வீடே மணக்கும் ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு முன்னால் உங்கள் வீட்டு மெயின் டோரை லாக் பண்ணிவிட்டு குக் பண்ணுங்கள், இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்க பங்கு கேட்க வந்துடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரே ஒரு சௌச்சவ் எடுத்திருக்கேன். அது தோலை நல்லா பீல் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் குக்கரில் 100 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பு, 50 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சௌச்சவையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், ஒரு தேவையான அளவுக்கு நமக்கு பெருங்காயத்தூள், பெருங்காய கட்டி எதாக இருந்தாலும் பரவாயில்ல ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 பல் பூண்டு எடுத்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுக்கலாங்க. 3 விசில் வச்சா போதும். உப்பு சேர்க்க வேணாம். 3 விசில் வச்சு நம்ம அடுப்பில் ஏற்றிடலாம். விசில் வர்றதுக்குள்ளே நம்ம இந்த பக்கம் மசாலா அரைச்சி எடுத்துக்கலாங்க. அதுக்கு நான் நல்லா துருவின தேங்காய் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஒரு பச்சை மிளகாய், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக மிளகு, கொஞ்சமாக சீரகம், அதாவது 1/4 ஸ்பூன் சீரகம் எடுத்திங்கன்னா அரை ஸ்பூன் மிளகு எடுத்துக்கோங்க. இப்போ இதை கிரைண்ட் பண்ணி நம்ம ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, இது மட்டும்தாங்க நான் எடுத்திருக்கேன். ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி இந்த கூட்டுக்கு போதுமான அளவு தான். இதை நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி நீர் காய்கறிகள் அதிகமாக சேர்த்துக்கோங்க. அதுதான் நம்ம உடம்புக்கு நல்லது. நம்ம உடம்புக்கு நீர் ரொம்ப முக்கியங்க. தண்ணியும் அதே போல் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 2 லிட்டராவது குடிச்சிருங்க. இதே ரெசிப்பியை இப்போ நம்ம சௌச்சௌ வச்சு பண்ணுறோம் இல்லைங்களா? இதே ரெசிப்பியை வேறு காய் வச்சு கூட நம்ம பண்ணலாம். இப்போ நம்ம சௌச்சௌ வச்சு பண்ணுறோம்ல, இதை வெள்ளரிக்காய், புடலங்காய், சொரக்காய் இந்த மாதிரி காய்கறி வச்சு கூட நம்ம இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை கழுவி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம தாளிப்பு பண்ணிடலாம். அதுக்கு கடாய் வச்சுட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததும் கடுகு ஆட் பண்ணிக்கலாங்க. அரை ஸ்பூன் கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு பொரிஞ்சதும் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கருவேப்பிலை ஆட் பண்ணிங்க அப்படின்னா எண்ணெய் அப்சார்ப்ஷன் கம்மியாக இருக்கும். ஸோ நம்ம குழந்தைங்க கூட கருவேப்பிலை எடுத்து வைக்காமல் சாப்பிடுவாங்க. ரொம்ப ஃப்ரை பண்ண வேணாங்க. லைட்டிஷாக பாரினா போதும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. நான் இது வரைக்கும் பருப்பில் எதுலேயுமே நான் உப்பு சேர்க்கல. நான் இப்போ மட்டும்தான் உப்பு சேர்க்குறேன். ஸோ உப்பு பார்த்து கரெக்டாக சேர்த்துக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணி நல்லா கலரி விட்டுக்கலாம். உங்களுக்கு தண்ணி கொடுக்க பிடிக்கல, 3 லிட்டர் ஒரு நாளைக்கு எப்படி குடிக்கிறதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மோராவோ ஜூஸாவோ ஃப்ரெஷ் ஜூஸாக நீங்கள் குடிங்க. முடிஞ்ச அளவுக்கு ஜூஸில் சுகர் ஆட் பண்ணாமல் குடிக்க ட்ரை பண்ணுங்கள். நான் என் பையனுக்கு சுகர் இது வரைக்கும் ஆட் பண்ணாமல் தான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு தண்ணி இன்டேக் அதிகமாக எடுத்துக்கோங்க. அப்புறம் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலரிக்கோங்க. குக்கர் ஓப்பன் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக ஓப்பன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு விசில் போயிடுச்சான்னு பாருங்கள். சவுண்ட் இல்லைனா மட்டும் குக்கர் பக்கத்தில் போங்க. குக்கர் விசில் மேலே உள்ள விசில் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குக்கர் ஓப்பன் பண்ணுங்கள்.
தக்காளி ஓரளவுக்கு வதங்கினா போதுங்க. வெங்காயமும் தக்காளியும் ரொம்ப சாட்டே ரொம்ப அந்த பதம்லாம் வேணாங்க. லைட்டாக ப்ரௌனாக மாறினா போதும். ஓரளவுக்கு வதங்கியிருக்கு இப்போது. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு ரெசிபி எப்படி இருக்குதுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள். இன்னும் வேறு எதனா வீடியோஸ் வேணும்னாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதை உங்களுக்கு ரெசிபியாக எடுத்து போடுறேன். இப்போ ஓரளவுக்கு தக்காளி வெங்காயம் வதங்கியிருக்குங்க. நம்ம விசில் ஓப்பன் பண்ணிவிட்டு பருப்பு ஆட் பண்ணிடலாம். பருப்பை ஆட் பண்ணிடலாம். பருப்பை மசிக்க வேணாங்க, அப்படியே ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணி ஒரு 2 கலர் மட்டும் கலரி விட்டுக்கோங்க. வாவ்! இந்த சுட சுட சாதம் பக்கத்தில் வச்சுருக்கேங்க. சாதம் வெந்துக்கிட்டு இருக்குது. சாதம் வேகிறதுக்குள்ளே நம்ம சவுச்சவு கூட்டும் ரெடி ஆகிடும். சுட சுட சாப்பாடு சாதம் போட்டு நெய் போட்டு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ அருமையாக இருக்குங்க. நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்க. நம்ம இப்போ பருப்பு ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணி 2-3 நல்லா தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு நீங்கள் கொதிக்க வச்சுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் கொதித்தாலே போதும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் கொதிக்கட்டுங்க. இப்போ கொதி வந்துடுச்சு. நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா ஃபைனாக சாப் பண்ணி கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க. ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்தது எனக்கு சொல்கிறீங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போமா?